பருப்பு பொடி செய்ய தேவையானவை: மைதா மாவு 200 கிராம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, தண்ணி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்ச மாவு மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துப்போம். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சமாக லைட்டாக நசுக்கி விடுங்க. ஏலக்காய் சேர்த்துப்போம். வடிகட்டின வெல்லத்தை சேர்த்துப்போம். நல்லா திக்காக வரைக்கும் கிளறி விடுவோம். திக்கான கடலைப்பருப்பு வெல்லத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு இலையை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் லைட்டாக தடவிட்டு இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இது வந்து சின்ன உருண்டே ஒன்று எடுத்துக்கணும். முதல்ல இந்த மாதிரி பரப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை அதை நடுவில் வைக்கணும். வச்சு சுற்றி மாவை மூடணும். சரி, கையிலே தரட்டி விடணும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தட்டணும். 1 ஸ்பூன் எண்ணெய் போலியை வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதான்.